ஹாய் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். 2-3 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஸோ அதனால் சரியான அப்டேட்ஸ் போட முடியல. நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததுன்னு கேட்டிங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்தது எல்லாத்தையும் 1 by 1 கேட்டுருங்க. எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். இப்போது 2-3 டவுட்ஸும் இருக்குது, கொஸ்டின்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் டவுட்ஸை கேட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 3000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்து ஒரு 110 crores வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 19 years நம்ம மார்க்கெட்டில் இருக்கோம். ஆனாலும் அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட, புது கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுறோமோ, இல்லைன்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம், இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்க்கு வந்து வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு அன்னோன் பர்சனை, மார்க்கெட்டை பற்றியும் தெரியாது, மார்க்கெட்டுக்கு 2 வருஷம் முன்னாடி வந்திருப்பாங்க, அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஏதோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ போட்டால் அதுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் போகிறாங்க. நம்ம கிளைண்ட்ஸே வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுறீங்க நம்மளே கேட்குறாங்க. இது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ட்ரஸ்ட் ஒர்க் இருக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து அவங்க 2 வருஷம் தான் இருக்காங்க, அதுக்கடுத்து திருப்பி போயிடுறானுங்க. அவங்களுக்கு வந்து நிறையா கிளைண்ட்ஸ் போகிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு நிறையா இருக்குது. அது ஏன் சார்? புரியுது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து ஒரு டிஜிட்டல் ஜென்ரேஷன், அதாவது டிஜிட்டல் யுகத்தில் இருக்கும். இது இன்றைக்கி வந்து மனிதர்களை தாண்டி டிஜிட்டல் ஓரியன்டாக யார் யார் என்னென்ன தகவலை போஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த தகவல் உண்மையான தகவலா பொய்யான தகவலான்ற ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான திறன் அவங்கக்கிட்ட கிடையாது. டிஜிட்டல் மீடியாவில் வரக்கூடியது, அந்த ஸ்க்ரீனில் டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸாக பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரொம்ப உண்மையான தகவல் நம்புகிறாங்க. அதை தாண்டி வந்து நம்ம இதை பார்த்து எஸ்டேட்டே ஆக வேணாம், இதை பார்த்து நம்ம ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி நிலைன்ற ஒரு இடத்துக்கு நம்ம போக வேணாம். ஏன் அப்படின்னா, 19 வருஷமாக நம்ம இருக்கோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம். அதை விட ஒன்று, ஐடென்டிட்டின்றது ஒரு சிலருக்கு வந்து 40-50 வருஷம் இருந்தெல்லாம் கிடச்சிருக்கு. இதுக்கு நிறையா கம்பெனிஸே உதாரணம் நம்மளுக்கும் தெரியும். நிறையா கம்பெனிஸ் நம்ம பார்த்துருந்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக லிஸ்ட் ஆன ஒரு IPO கம்பெனி வந்து 1990 மார்க்கெட்டில் இருக்காங்க, ஆனால் இப்போ தான் லிஸ்டிங்கே வந்து. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும்போது நம்ம அதை பற்றி இது பண்ணிக்க வேணாம். அதே சமயத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான விஷயத்த, அதாவது ஒரு நிரந்தரமாக ஒரு விஷயத்த கொடுத்துட்டு இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க. நம்ம வந்து யாராச்சும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, நான் ஆப்ஷன்ஸில் கால் கொடுப்பீங்களா, ஆப்ஷன்ஸில் இது பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது நான் சொல்லக்கூடியது வந்து, ஏன் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னா, அட்ரஸ் இருந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுற யாருமே அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஓகே, தே வில் பி ப்ரொஃபஷன். அவங்க வெல்த்தை க்ரோ பண்ணுறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. அண்ட் தென் நான் நீங்கள் சோஷியல் மீடியான்னு கேட்டதுனால இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எத்தனை வருஷம் இருந்திருக்கும், எத்தனை வருஷம் ஓல்டாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இது எல்லாமே கடந்த 10 to 15 வருஷம் தான் இருக்கும். ஆமாம், அத்தனை வருஷம் ஓல்டு நம்மளோட அக்கௌண்ட்டு. சரி, ஏதாச்சும் ஒரு மால் ப்ராக்டிசஸ் நடந்திருந்ததுனாலோ, ஏதாச்சும் ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்துக்கான அகெயின்ஸ்டான விஷயம் நடந்திருந்தாலோ நம்மளால் அதை ரன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ரொம்ப சிவியராக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த சைபர் கிரைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால எல்லாமே பிளாக் பண்ணிடுவோம். ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தா கூட பிளாக் பண்ணிடுவோம். ஆஸ் அ ரெஜிஸ்டர்டு புரோக்கர், ரெஜிஸ்டர்டு மெம்பர், சர்டிஃபைடு அட்வைசர் அப்படின்ற போது நிறைய க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்தெல்லாம் கொஞ்சம் கூட ஷேக் ஆக வேணாம், ஷேக் ஆகக்கூடாது. காரணம் என்னென்னா, ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி வச்சுருக்கோம். ஏங்க, ஒரு ரேமண்ட்ஸில் போய்ட்டும், பார்க் அவென்யூவில் போய்ட்டும், இல்லை இந்தியன் டெரனில் போய்ட்டும் எடுக்கக்கூடியவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. தட் இஸ் எ பிராண்ட். சேல்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கான இது கிடைக்கலன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வர கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம யார் அப்படின்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, நம்மளோட கிளைண்ட்ஸ் பெரிய ஸ்ட்ரென்த்து. ஸோ அதுக்கு இன்னும் நம்ம சர்வீசஸ் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு 5 yearsல நம்ம கம்பெனியோட நெட்ஒர்க் some 1000 crores கூட தாங்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பேக்ட்ராப்போடு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது அதுதான். ஸோ நம்ம அதை இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் இதாக வேணால், நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கும் தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும், தேர் இஸ் நோ எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் ரிவ்யூ ஆன் அவர் கம்பெனி. ட்ரஸ்ட் ஒர்த்துன்றதை அழகாக பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இன்னும் லாங் லாஸ்டிங் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியரா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஓகே.